ஹர ஹர மகாதேவ். ஓம் நமச்சிவாயா. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ஆதி கைலாஸ் மற்றும் ஓம் பர்வத் யாத்திரை. இது வெறும் சாதாரண யாத்திரை கிடையாதுங்க. இமயமலையின் அமைதியும் இயற்கையின் சக்தியும் சிவபெருமானின் அருளும் சேர்ந்து பெறக்கூடிய இடம்தாங்க இந்த ஆதி கைலாஸ். ஒவ்வொரு சிவபக்தனும் தனது வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய இடம்தாங்க இந்த ஆதி கைலாஸ். இங்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் தியானம் செய்ததாக கூறப்படுகின்றது. நான் செல்வராஜ், டெல்லியிலிருந்து செயல்படும் தமிழ் கார் ட்ரிப் என்ற டிராவல் நிறுவனத்தின் நிறுவனர். கடந்த 10 வருடங்களாக நாங்கள் தமிழக பக்தர்களை வடநாட்டில் உள்ள ஆலயங்களிற்கு நம்பிக்கையான முறையில் ஆன்மீக பயணம் அழைத்து செல்கின்றோம். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி நாங்கள் செல்லக்கூடிய யாத்திரை தான் ஆதி கைலாஸ் மற்றும் ஓம் பர்வத். ஆதி கைலாஸ் இந்த யாத்திரையை ரொம்ப எளிதாக குறைஞ்ச செலவில் எப்படி செய்யணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. மொத்தம் 5 கைலாசம் இருக்குது. 5 கைலாசத்தில் 4 கைலாசம் நம்ம இந்தியாவில் தான் இருக்குதுங்க. ஒரே ஒரு கைலாசம், அதுதான் முதன்மையான கைலாசம், கைலாஸ் மானசரோவர். இதுதான் திபெத்தில் இருக்குதுங்க. இங்கே போகிறதுக்கு பாஸ்போர்ட் வேணும், சைனாவோட விசா வேணும், எல்லாத்துக்கும் மேலே நிறைய பணம் வேணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்ச ரூபா வர செலவழியுதுங்க. இது எல்லா சிவபக்தனாலையும் போக முடியுமா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் கடினம்தான். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன கைலாசம், 2வது கைலாசம் என்று அழைக்கப்படும் ஆதி கைலாஸுக்கு நம்ம ரொம்ப எளிதாக போகலாங்க. குறைஞ்ச செலவில் எல்லா சிவபக்தனாலையும் போக முடியும். அதுக்கான ஏற்பாடுகளை தான் நாங்கள் டெல்லியிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு சிவபக்தனும் கண்டிப்பாக ஆதி கைலாஸுக்கு போகணுங்க. இதுக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளோ நாளாகும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டெல்லியிலேருந்து 7 நாளையில் கூட்டிகிட்டு போயிட்டு வருவோங்க. 7 நாள் போயிட்டு திரும்பி பத்திரமா டெல்லியில் சேர்றதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 36,000 ரூபா ஆகுதுங்க. அதாவது 36,000. நாங்கள் மே மாதம் முதல் பயணம் 12 மேக்கு போகிறோம். அதில் போகக்கூடிய ஆட்களெல்லாம் இப்போ நாங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் சேர்ந்துட்டாங்க. முதல் பயணத்தில் நாங்கள் ஒரு 28 பேரை கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கோங்க. மற்ற பயணங்கள் மாதிரி ஆதி கைலாஸ் ரொம்ப சுலபமான பயணம்ன்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தங்குறதுக்கு தகுந்த போதிய வசதிகள் இன்னும் சரி பண்ணலைங்க அவங்க. அதனால் அங்கே இருக்கிற கலெக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் லிமிட்டடான ஆட்களை மட்டும் அனுப்புகிறாரு, குறைந்த வாகனங்களை மட்டும் அனுப்பி வைக்காங்க. அதனால் நாங்கள் முன்னாலேயே பதிவு பண்ண வேண்டியிருக்குதுங்க. அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தேவைப்படாதுங்க. உங்களோட ஆதார் கார்டு மட்டும் எங்களுக்கு கொடுங்க, ஒரு ஃபோட்டோவும் கொடுங்க. அங்கே போகக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் எல்லா பெர்மிஷனையும் நாங்கள் வாங்கி தரோம் உங்களுக்கு. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, முதல்ல உங்கள் பேரை எங்கிட்ட பதிவு பண்ணுங்கள். பேர் பதிவு பண்ணதுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை 2,000 ரூபா. இந்த 2,000 ரூபாயை நீங்கள் பின்னால் கொடுக்கக்கூடிய பணத்தில் நீங்கள் கழிச்சிட்டு கொடுத்துடலாம். அதாவது மொத்த பணம் நமக்கு 36,000 ரூபா. இந்த ஆன்மீக பயணத்திற்கு தேவையான கட்டணத்தை நீங்கள் 2 தவணை மூலம் செலுத்தலாம். முதல் தவணை 45 நாட்களுக்கு முன்பு, இறுதி மற்றும் 2வது தவணை 15 நாட்களுக்கு முன்பு. மேலும் உங்களுக்கு விவரங்கள் தேவைப்பட்டால் என்னோடய நம்பரை கீழே கொடுத்துருக்கேன். அதில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விவரங்களையும் நாங்கள் அனுப்பித்தரோம். வாங்க, எங்களுடன் சேர்ந்து ஆதி கைலாஸ் யாத்திரையில் பங்கு பெற்று சிவனின் அருளை பெறலாம். நாங்கள் போன வருஷம் மே மற்றும் ஜூன், அதுக்கப்புறம் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்தபோது அங்கே எடுத்த வீடியோக்களை உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ணுதேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரவு நேபால்சூ அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தோம். விடிய காலம் ஒரு 6 மணிக்கு போல் கிளம்பி இந்த ஜோலிங்காங் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தவங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர். ரோடு ரொம்ப நல்லா இருந்ததுனால நாங்கள் ஒரு 2.5 மணி நேரத்தில் இங்கே வந்துட்டோம். இந்த பார்க்குறோம்ல, இதுதான் ஆதி கைலாஸோட வியூங்க. இந்த ஜோலிங்காங்கிறது தான் ஆதி கைலாஸோட அடிப்பாகம். இந்த இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணுங்க. போனோம்னா நம்ம மேலே பார்வதி சரோவரை பார்க்கலாம். இந்த பார்வதி சரோவரில் சிவனும் பார்வதியும் நீராடினதாகவும் நம்பப்படுகின்றது. அந்த இடத்துல சிவனுக்கு ஒரு கோயில் இருக்குதுங்க. அந்த கோயிலிருந்து நம்ம பார்த்தோம்னா ஆதி கைலாஸோட வியூ ரொம்ப அழகா தெரியும் பார்க்கறதுக்கு.
நாங்க நேபாள்சூலேருந்து ஆதி கைலாஸ்க்கு வர்ற பாதையில தாங்க பஞ்சபாண்டவர்கள் தங்களுடைய வனவாச காலத்துல 1 வருஷம் யாருக்கும் தங்களோட அடையாளம் தெரியாம வாழணும். அந்த மாதிரி வாழ்ந்த பகுதியில் தான் பஞ்ச பாண்டவர்கள் பர்வத், அதாவது அவங்க வாழ்ந்த மலை, அதுக்கப்புறம் பஞ்ச பாண்டவர்களோட கோட்டை, இதெல்லாம் அந்த பகுதியில இருந்தத நாங்க பார்த்துட்டு வந்தோங்க. இந்த ஆதி கைலாஸ், ஓம் பர்வத் யாத்திரையில நம்ம அதிகமா எங்கேயும் நடக்க வேண்டியது கிடையாதுங்க. ஆதி கைலாஸ்ல மட்டும் நீங்க மேல இருக்கிற கோயிலையும், பார்வதி சரோவரையும் பார்க்கணும்னா மட்டும் தான் கொஞ்சம் நடக்கணுங்க 2 கிலோமீட்டர். அது கூட நாங்க நினைக்கிறோம் இந்த வருஷம் அவங்க அந்த ரோடு கம்ப்ளீட் ஆயிட்டுன்னா, நம்ம ஜீப்லயே மேல வர போயிரலாம். அப்படி மேல நடக்க முடியாதவங்க, இல்ல குதிரையில பயணம் செய்ய முடியாதவங்க, இந்த இப்ப பார்க்குறீங்க இல்லையா? கீழ இருந்தே பார்த்துரலாங்க. முதல் நாள் நாங்க நேபாள்சூல தங்கி இருந்துட்டு, போய் ஆதி கைலாச பார்த்துட்டு, திரும்பி நேபாள்சூக்கே வந்துட்டோங்க. 2வது நாள் காலையில அந்த நேபாள்சூ கிராமத்துல இருந்து நாங்க புறப்பட்டது வந்து ஓம் பர்வத் அப்படிங்கிற இடத்த பார்க்கறதுக்குங்க. நான் போய்க்கிட்டு இருக்கேன் இல்லையா? இது வந்து நேஷனல் ஹைவே நம்பர் 9 கைலாஸ் மானசரோவர் யாத்ரா ரோடுங்க. இதோட வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நீங்க நெறைய நியூஸ்லலாம் படிச்சிருப்பீங்க. கைலாஸ் மானசரோவருக்கு இந்தியாவுக்கு உள்ளோடி ரோடு போடுறாங்க அப்படின்ட்டு. அது இந்த ரோடு தாங்க. இந்த ரோடு முடியறதுக்கு இன்னொரு 2 வருஷம் ஆகும்ட்டு எதிர்பார்க்கோம். கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் தாங்க. இந்த ஓம் பர்வத்ங்கிற இடத்துக்கு நாங்க போறதுக்கு. ஆனா நாங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல எடுத்துக்கிட்டோங்க. கொஞ்சம் ரோடு கொஞ்சம் மோசமா இருந்தது. ஜீப்ல போனோம். ஒரு ஜீப்ல 4 பேரு, 5 பேர் இருந்து போனோங்க. போயிட்டு நாங்க ஓம் பர்வத் அடைஞ்சோம். ஓம் பர்வத்னா ஐஸ்னாலே வந்து ஒரு சிம்பல் ஓம் அப்படின்னு இருக்கு இல்லையா நம்ம, அந்த ஓம் பார்க்கறதுக்கு தெரிஞ்சதுங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதான் அந்த ஓம் பர்வத் உங்களுக்கு நேரா தெரியுது பாருங்க. அத பார்த்தா அதிகம் நடக்க வேண்டாம். இது ஒரு 50 மீட்டர் தாங்க நடக்கணும். மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் தூரம் மேல வந்தோம்னா, அங்கேயே ஒரு சிவனோட கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயில தரிசனம் பண்ணிட்டு, நேரா பாருங்க. உங்களுக்கு அதுல ஓம் அப்படின்ட்டு தெரியும். ஆக்சுவலி அது நம்ம சன்ஸ்கிரித் ஓம் மாதிரி தெரியும். கம்ப்ளீட்டா எல்லா பக்கமும் ஐஸா இருந்ததுங்க. இந்த இடத்துல இருந்து இன்னொரு 9 கிலோமீட்டர் நம்ம போனோம்னா, லிப்பு லேக் பாஸ் வருங்க. அதுதான் நம்மளோட நேபாள், சைனா, திபெத் பார்டர். அந்த பார்டர கிராஸ் பண்ணியாச்சுன்னா, நம்ம திபெத் உள்ள என்ட்ரி ஆயிரலாம். அந்த இடத்துல இருந்து ஒரு 90 கிலோமீட்டர் போனோம்னா, நமக்கு வந்து கைலாஸ் மானசரோவர் வருங்க. அதாவது இந்த இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில தான் நமக்கு கைலாஸ் மானசரோவர் இருக்குதுங்க. இது எல்லாமே ஆர்மியோட அண்டர்ல இருக்குது. அவங்க தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க. சில சமயத்துல ஆர்மிக்காரங்க அலோவ் பண்றாங்க. நம்மள போனோம்னா இங்கிருந்து ஒரு 9 கிலோமீட்டர் போயிட்டு, கைலாஸ் மானசரோவர் நமக்கு இந்தியாக்குள்ள இருந்தே தெரியும். அடுத்த வருடம் மே மற்றும் ஜூன் மாசம் நடக்கவிருக்கும் ஆதி கைலாஸ் யாத்திரைக்கான முன்பதிவு தொடங்கிவிட்டது. நீங்களும் இந்த யாத்திரையில் பங்கு பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால், பணம் ரூபாய் 2000 செலுத்தி தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். முதல் பயணம் 12 மேக்கு தொடங்குறோம் டெல்லியில இருந்து. இதை 7 நாளையில செய்து முடிச்சிருவோங்க. மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம். ஹர ஹர மகாதேவ். ஓம் நமச்சிவாயா.